ஸ்ரீ படவேட்டு அம்மன் கோயில் திருவிழா இன்று நிறைவு நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழா நடக்கும் நாள். இங்கே பார்த்தீங்கன்னா தீமிதி மேடையில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பார்க்கறதுக்காக இங்கே ஒரு ஸ்க்ரீன் அமைச்சு அதில் ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்காங்க. நேரடியாக தீமிதி திருவிழாவை காண்பதற்காக எல்லா மக்களும் ஒரே இடத்துல கூடி ஆவலாக காத்துட்ருக்காங்க. கோவில் வளாகத்தில் அம்மன் தேரில் அலங்கரிக்கப்பட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் எல்லாரும் மாடி மேலே எல்லா இடத்துல இருந்தும் தீமிதி திருவிழாவை காண்பதற்கு ஆவலாக காத்துட்ருக்காங்க. கோவிலை சுற்றி எல்லா இடங்கள்லையும் மக்கள் நிறைந்து இருக்கிறாங்க. தீமிதி திருவிழாவை காண்பதற்காக பக்தர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மக்களோட கூட்டத்தை பாருங்கள். எல்லா இடங்கள்ல இருந்து இங்கே வருவாங்க. படவேட்டு அம்மன் கோயில் அம்மனை தரிசிக்க இந்த திருவிழாவை காண்பதற்காக எல்லா இடங்களிலிருந்தும் வந்துகிட்டே இருப்பாங்க. அம்மனோட தேர் பவனி ஆரம்பிச்சிடுச்சு. அம்மன் கோயில் வளாகத்திலிருந்து அழைத்து வருகிறார்கள். ஃபயர் ஃபோர்ஸ்லேருந்து பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க.
நாமெல்லாம் ஆவலோடு காத்துட்டு இருந்த தீமிதி திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு. பக்தரெல்லாம் தீமிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட தங்கச்சி வீட்டுக்காரன் வந்திருந்தாங்க திருவிழாக்கு. அவங்க அந்த சிப்ஸு வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த ஒரு கடையில் அவங்க குழந்தைக்காக பொம்மை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அங்கே ஜூஸ் குடித்தோம். ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. கோவிலில் வான வேடிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிலில் சண்டி மேலே தான் வச்சுருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இரவு 11 மணி. இப்போயும் பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். எங்கள் ஊர் திருவிழா எப்போவுமே சிறப்பாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் வான வேடிக்கை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அதை பார்க்குறதுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களே பாருங்கள், வானமே வண்ணமயமாக இருந்தது. இன்று இரவு தெருக்கூட்டு இருக்குது. அது 12 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஒரு பொம்மை விற்கிற கடையை பார்த்தேன். அங்கே அந்த நாய் பொம்மை 100 ரூபான்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் என் பையனும் என் மனைவியும் பல செஞ்ச நாய் வாங்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் நான் நாய் பொம்மையை வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அதை பார்த்ததுமே 2 பேரும் சேர்ந்து என்னை முறைன்னு முறைச்சாங்க. நாடக கலைஞர்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்க முறைப்படி அவங்க சாமி கும்பிட்டு இருந்தாங்க நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சரி, நம்ம அந்த கேப்பில் கடை வீதியை சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு போனேன். அங்கே கொஞ்சம் பேர் இங்கே ரிங்கு போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நாடகம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாடகத்தை பார்க்க போயிருந்தேன். அங்கே எல்லோரும் நாடகம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க.
நானும் கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். உண்மையிலே நாடகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அங்கே நடித்த கலைஞர்கள்லாம் நல்லா அருமையாகவே நடிச்சிருந்தாங்க. மைக்கு இல்லாமலே நல்லா சவுண்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. மைக்கு ஸ்பீக்கர் எதுவுமே இல்லை. இந்த நாடகம் விடிய காத்தால 6:30 மணி வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு 2-2:30 மணிக்கெலாம் ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டேன். காலையில் எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்கள கூட போகும்போது பார்க்கும்போது 6:30 மணி வரைக்கும் இந்த நாடகம் நடந்துகிட்டு இருந்தது.